ஃப்ரெண்ட்ஸ், கீ பொடி இட்லி எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். கொஞ்சம் இட்லி எடுத்து பீஸாக நறுக்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு தோசைக்கல்லை வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகுண்டு போட்டு, கடுகுண்டு வெடிச்சோடனே கருவேப்பிலை போட்டு கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க இந்த இட்லியை எல்லாத்தையும் எடுத்து அதில் அப்படி ஸ்ப்ரெட் பண்ண மாதிரி போட்டு விட்டுறணும். அதுக்கப்புறம் அதுக்கு மேலே கொஞ்சம் இட்லி பொடி இருந்தால் அதை எடுத்து நம்மளுக்கு எவ்வளவு தேவையோ, இப்போ எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டது, அதனால் நான் 2-3 தடவை போட்டிருப்பேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. அதுக்கு மேலே கொஞ்சம் நெய் எடுத்து ஊற்றி விட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் நெய் இல்லைன்னா 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிட்டேன் நான். நெய்யை போட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஃப்ரை ஆகட்டும். ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம ஒரு தோசை கரண்டியை வச்சு திருப்பி போட்டுக்கணும். இதே மாதிரி இட்லி நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் நம்ம தோசை கரண்டியை வச்சு திருப்பி போட்டுக்கிட்டே இருக்கணும். ஸோ நல்லா ஃப்ரை ஆனதோடனே டேஸ்டியான நெய் பொடி இட்லி தயாராகிடும். அடுத்து அதே மாதிரி தோசையை ஊற்றினா என்ன அப்படின்னு தோணுச்சு. ஸோ ஒரு தோசையை ஊற்றிக்கிட்டு எப்போதும் போல் அதில் பொடியை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு அதுக்கு மேலே நெய் எடுத்து ஊற்றி தோசை நல்லா மொறுன்னு குக்கானோன்னையும் தோசையை திருப்பி போட்டு எடுத்துக்கிட்டேன். ஸோ ஒரே இன்க்ரீடியன்ஸை வச்சு ஒரே நேரத்தில் நெய் பொடி இட்லியும் நெய் பொடி தோசையும் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். ஆர்டினரியாக எப்போ பார்த்தாலும் நம்ம வெறும் தோசையாக சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி இட்லி பொடி தூவி விட்டு நல்லா நெய்யை ஊற்றி நம்ம தோசை சாப்பிட்றப்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் வெறும் தோசை சாப்பிட பிடிக்கலன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். ஸோ இந்த நெய் பொடி இட்லிக்கும் நெய் பொடி தோசைக்கும் சாம்பார், முருங்கைக்காய் சாம்பார் வச்சு ஊற்றி கொஞ்சம் தேங்காய் சட்னியும் வச்சு சாப்பிட்டா செமையாக இருக்கும். நான் இன்றைக்கி கொஞ்சம் கார சட்னி தான் இதில் வச்சுருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.